உன்னுடனே பேசு, உன்னுடனே சந்திப்பு செய். உன்னை அறிந்தால் இறைவனை சிவத்தந்தையை அறிவாய். செல் தன்னுடைய முயற்சியின் பாதையில். வாழ்க்கை என்பது மைப்புழமைகள் என்பது மாய். ஆகையால் ஒவ்வொரு வினாடியும் விழிப்புடன் இருங்கள். ரகசியமாழமானது நிழல் மூடு வழியாக இருக்கிறது. எழுந்திரு, விழித்திரு, எழுந்திரு, இப்பொழுது எழுந்திரு. உள்ளே ஒரு கரை இருக்கிறது, நெருப்பை மூட்டு. உன்னுடனே பேசு, உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்தில் இருந்து விழிமாயாடு. உன்னுடைய சொந்த முயற்சியால் பயணம் மேற்கொள்வாயாக. எவ்வளவு காலம் காத்திருப்பான். உன்னுடனே பேசு, உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்தில் இருந்து விழித்து எழுமாயாக. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, ஹிந்தியாக இருந்தாலும் சரி, உங்கள் டைரியை ஓப்பன் பண்ணுங்கள். தமிழாக இருந்தாலும் சரி, டைரியை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த 4 லைன் இருக்குல்ல போர்டில், இங்கிலீஷில் எழுதி போட்டிருக்காரு, ஹிந்தியிலையும் எழுதி போட்டிருக்காரு. இந்த 4ஐயுமே எழுதுங்க. பெரிய பெரிய எழுத்தில் எவ்வளோ பெருசாக எழுத முடியுமோ அவ்வளோ பெருசாக ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ எப்படியோ எழுதுங்க. ஃப்ரீ அப்படிங்கிற வார்த்தையினுடைய முழு ஃப்ரீ FREE அப்படிங்கிற அந்த ஃப்ரீங்கிற வார்த்தையினுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறாரு. ஃபஸ்ட்டு எஃப் அப்படின்னா ஃபேஸ் த ப்ரெசன்ட் மூமெண்ட். அடுத்தது ஆர் அப்படின்னா ரிலீஸ் ஆல் இன்னர் கிரிப். அடுத்து இ அப்படின்னா என்டர் சைலன்ஸ் கம்ப்ளீட்லி. அப்புறம் இன்னொரு இ அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பியாண்ட் ஈகோ. எக்ஸ்பேண்ட் பியாண்ட் ஈகோ. அதில் எழுதிட்டிங்களா? எஃப் அப்படின்னா FREE. எஃப் அப்படின்னா ஃபேஸ் த ப்ரெசன்ட் மூமெண்ட். ஆர் அப்படின்னா ரிலீஸ் ஆல் இன்னர் கிரிப். இ அப்படின்னா என்டர் சைலன்ஸ் கம்ப்ளீட்லி. இன்னொரு இ அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பியாண்ட் ஈகோ. எழுதியாச்சா? இங்கிலீஷில் எழுதியாச்சு. ஹிந்தியில் எழுதணும் அப்படின்னா சரி, நம்ம தமிழில் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எஃப் அப்படின்னா நிகழ்கால நேரத்தை எதிர்கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு எஃப் எழுதியாச்சா? எஃப் அப்படின்னா நிகழ்கால நேரத்தை எதிர்கொள்ளுங்கள். அடுத்து ஆர் அப்படின்னா உள்ளுக்குள் இருக்கும் பிடிப்புகளை விட்டு விடுங்கள். அடுத்து இ அப்படின்னா முழுமையான மௌனத்தில் பிரவேசமாகுங்கள். முழுமையான மௌனமாயிருங்க. அடுத்து இன்னொரு இ அப்படின்னா தன்னுடையது என்பதிலிருந்து தள்ளி நில்லுங்கள். அதாவது அகங்காரத்தை விட்டு விலகி செல்லுதல். தமிழில் 4 எழுதிட்டிங்களா? ஃபஸ்ட்டு நிகழ்கால நேரத்தை எதிர்கொள்ளுங்கள். ரெண்டாவது உள்ளுக்குள் இருக்கும் பிடிப்பை
ஃபஸ்ட்டு வந்து நிகழ்காலத்தை எதிர்கொள்ளுங்கள், ரெண்டாவது உள்ளுக்குள் இருக்கும் பிடியை விடுவியுங்கள், மூணாவது முழுமையான அமைதிக்குள் நுழையுங்கள், நாலாவது அகங்காரத்தை தாண்டி செல்லுங்கள். 4 எழுதியாச்சா? தமிழில் பெருசாக எவ்வளோ பெருசாக முடியுமோ அவ்வளோ பெருசாக எழுதுங்க. அழகாக வடிவமாக எழுதுங்க. சூப்பராக பார்க்குறதுக்கு கண்ணை கொள்ளை கொள்கிற மாதிரி முழு கான்சன்ட்ரேஷனோட. யாருக்கு டைரி பென் இல்லையோ அவங்களுக்கு டைரி பென்னு கொடுப்போம் நாங்கள். யாருக்கு வேணும்? எல்லாருமே எழுதுங்க. யார் எழுதியாச்சோ அவங்களுக்காக அடுத்த காரியம் அந்த பேஜை மாற்றுங்க, வேறு பேஜ் எடுங்க, புது பேஜ். இப்போ என்ன வேலை அப்படின்னா, இங்கே எழுதியிருக்கிற போர்டில் இருக்குல்ல, இந்த 4 விஷயத்தையும் அவ்வளோ சின்னதாக எழுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் சின்னதாக எழுதுனதே இல்லை. இந்த 4மே ஒரே லைனில் கூட வந்துடலாம், அந்த அளவு சின்னதாக எழுதுங்க. இங்கிலீஷில் எழுதினாலும் சரி, தமிழில் எழுதினாலும் சரி, ஹிந்தியில் எழுதினாலும் சரி, ஒரே லைனில் இந்த 4 வார்த்தையும் வந்துடணும். 4 சென்டென்ஸும் அவ்வளோ சின்னதாக எழுதுங்க. ஜெல் பென் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப சின்னதாக எழுதுங்க. மைக்ரோஸ்கோப்பில் வச்சா தான் பார்க்குற மாதிரி சின்னதாக எழுதுங்க. மைக்ரோஸ்கோபிக் லெட்டர். 1/2 லைன், 1 லைன், 1.5 லைன் அவ்வளோதான் வரணும். அந்தளவு பொடியாக எழுதுங்க, சின்னதாக. எழுதுங்க, யாருமே மிஸ் ஆகக்கூடாது. முடிஞ்சுதா? எல்லாரும் முடிஞ்சிருச்சுன்னா நிறுத்திடுங்க. என்ன அனுபவம் ஆச்சு? ஒரு அற்புதமான அனுபவம் ஆச்சுதா? நம்ம எவ்வளோக்கு அளவு சின்ன எழுத்தில் எழுதுவோமோ அந்த அளவுக்கு நமக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாயிரும். எவ்வளோக்குள்ள நம்ம பெரிய எழுத்தில் எழுதுவோமோ ஏகாகிரதா அதாவது கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிருது. முற்றிலுமாக சின்ன எழுத்தில் நம்ம எழுதும்போது அப்போ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன், மன ஒருநிலைப்பாடு மன ஒருமுகத்தன்மை அங்கே அதிகமாயிருது, அளவு கடந்ததாக ஆயிடுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம எழுதும்போது எப்படி எழுதுகிறோம்? மீடியம் சைஸில் எழுதுகிறோம். ரொம்ப லார்ஜாகவும் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லை. சரி, இந்த ஹை லெவலில் இருக்குது, மீடியம் இருக்குது, அது ரொம்ப சின்னதும் இருக்குது. இந்த சின்ன எழுத்தை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்? எப்போ நம்ம அதிகமான புத்தியை அலைஞ்சிட்டு இருக்குதோ அப்போ. நம்ம மனசு ஒரு இடத்துல நிற்கலை, அலைஞ்சிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் முரளியினுடைய பாயிண்ட்ஸு வரதானத்தை அவ்வளோ சின்னதாக எழுதணும், அவ்வளோ சின்னதாக எழுதணும். ஒரு வரதானம் அதனுடைய விளக்கம் எல்லாமே ஃபுல்லாக சேர்ந்து ஒரு லைன்லேயே நின்று போகிற மாதிரி சின்னதாக எழுதணும். ஏன்னா நம்ம எவ்வளோ சின்ன எழுத்துல எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசு ஒருநிலைப்பட்டுறது, கான்சன்ட்ரேஷன் ஆயிடுது. கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக தானாகவே இன்க்ரீஸ் ஆயிடுது. அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைச்சது இல்லையா, அது 1 மணி நேரத்துக்கு இருக்குதான். அது 1 மணி நேரத்துக்கு தாக்கு பிடிக்குது. அமிர்த வேலை எந்திரிக்கிறீங்க, காலையில் எந்திரிச்சோன்னா உங்கள் மனசு ஒருநிலைப்படலை, வேற எங்கேயோ அலையுது, இல்லைனா எண்ணமே சுத்தமாக இல்லை, எழும்பவே இல்லை, தூங்கிட்டு இருக்குது. அப்படிங்கிற பொழுது ஒரு வரதானம் மெயின் பாயிண்ட்டு, கேள்வி பதில், தாரணை, வரதானம், இல்லை ஸ்லோகன், இல்லை முரளியினுடைய ஒரு பேராகிராஃப், அதை ஃபுல்லாக சின்ன எழுத்தில் எழுதுங்க. இதுக்கு பேர் மைக்ரோஸ்கோபிக் ஹேண்ட் ரைட்டிங்னு பேர். அவ்வளோ சின்னதாக எழுதணும். முடிஞ்சது அப்படின்னா முன்னாடி ஒரு டேபிள் வச்சுக்கோங்க. ஸ்கூல்லலாம் பசங்க வச்சுருப்பாங்கள்ல, ஸ்கூலில் டெஸ்க் வச்சுருப்பாங்க, அதில் உட்காந்துட்டு ஒரு கையை புக்கு மேலே வச்சுட்டு இன்னொரு கையை வச்சு எழுதணும். அப்போ தானாகவே மனசு ஏகாகிரதாவுக்கு போயிடும், மனசு ஒருநிலைப்பட்டுரும், அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் யோகா பண்ணாலும் சரி, படித்தாலும் சரி, இல்லை எதையாவது நினச்சி பார்த்தாலும் சரி, நம்மளுடைய ஸ்திதி தானாகவே ஹை லெவலுக்கு போயிடும். சுற்றி உங்களுக்கு ஒரே பாட்டு சத்தம் இறைச்சலாக இருக்குது, ஆனாலும் கூட நம்ம மன ஒருநிலையோடு இருப்போம். வெளியில் ஒரே சத்தம் ஆனாலும் நம்ம ஒரு நிலையில் இருப்போம்.
அதனால் இன்றைக்கி நம்ம 4 விஷயங்கள் பார்க்குறோம். இன்று சாதனையின் 6வது நாள். டீச்சர் என்றால் இப்பொழுதைய ஜீவன் முக்தி வாழ்க்கை. டீச்சர் என்றால் என்ன பார்த்தோம்? இப்போது ஜீவன் முக்த், இப்பொழுதைய வாழ்க்கை முக்தியாக இருக்கணும், ஜீவன் முக்தாக இருக்கணும். இந்த நேரத்தில் இப்பொழுது கவிஞர் ஷெல்லிங்கிறவர் 1819 ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. ஆனால் அது பப்ளிஷ் ஆனது 1932. லைன் நம்பர் 1, 151, 152. Rise like lions after slumber in unvanquishable number. नींद से जागे शेरों की तरह उठ खड़े हो. தூக்கத்தில் இருந்து விழித்த சிங்கத்தை போல் எழுந்து நில்லுங்கள். ஒரு சிங்கம் அல்ல, நிறைய சிங்கங்கள் தூங்கிட்டு இருந்தது. திடீர்னு எல்லா சிங்கங்களும் எழுந்திரிச்சு முழிச்சு நிற்குதுங்க. தூக்கத்திலிருந்து முழிச்சிருச்சு. அதனால் எப்படி எந்திரிக்கணும்? இப்படி தூக்கத்தில் இருந்த சிங்கம் விழித்தெழுந்தது போல நம்ம எந்திரிக்கணும். எவ்வாறு எழுவாய்? தூக்கத்தில் இருந்த சிங்கம் விழித்தெழுந்தது போல் விழித்தெழுவாயாக, எழுந்தருள்வாயாக. தூங்கிட்டு இருந்த ஒரு சிங்கம் முழிச்சிருச்சுங்க. முக்தியின் அழைப்பு, ஆழ் மனதின் அழைப்பு. இதுக்காக நம்ம 4 சூத்திரங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். 4 விஷயங்கள், 4 பாயிண்ட்ஸ். ஃபேஸ் த ப்ரெசன்ட் மூமெண்ட். ஃபஸ்ட்டு, நிகழ்காலத்தை எதிர்கொள்ளுங்கள். நிகழ்காலத்திலிருந்து ஓடிடக்கூடாது. இப்பொழுது என்னெல்லாம் நடந்துட்டுருக்கோ அதை அப்படியே பாருங்கள். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் என்னெல்லாம் உங்களை சுற்றி நடந்துட்டுருக்குதோ அது எல்லாத்தையுமே பாருங்கள். எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். உங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையுமே பாருங்கள். உங்கள் லௌகிக வீடு, உங்களுடைய ஆஃபீஸு, உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு, உங்களுடைய குடும்பம், என்னெல்லாம் நடந்துட்டுருக்குதோ அதை திட்டத்தோடு எதிர்கொள்ள வேண்டும். பாருங்கள் அங்கே என்ன நடக்குது. முக்தி என்பது சுபாவம் அல்ல. முக்தி என்பது சாதனை அல்ல, சுபாவமாகும். அதனால் கண்ணை மூடுங்க. இப்போதைய நிகழ்காலத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகளையும் பாருங்கள். நான் முக்தனாவேன். நான் எதிலும் பிரபாவப்படுவதில்லை. நான் அனைத்திலிருந்தும் முக்தி அடைந்தவனாவேன். என்னை எதனாலும் கட்டி போட இயலாது, எவராலும் கட்டி போட இயலாது. நான் முக்தி அடைந்த ஆத்மா, அனைத்திலிருந்தும் முக்தி அடைந்தவன். ஓம் சாந்தி. ஃபேஸ் த ப்ரெசன்ட் மூமெண்ட். வர்த்தமான், இந்த நிகழ்காலத்தை எதிர்கொள்ள வேண்டும். பாருங்கள், நிகழ்காலத்தை பாருங்கள். என்ன நடக்குது நம்மளை சுற்றி பார்க்க மட்டும் செய்யுங்க, வேற ஒன்றும் பண்ணாதுங்க. இந்த பார்ப்பது தான் ஒரு சாட்சி நிலை, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், பாருங்கள், அவ்வளோதான். அடுத்தது ரிலீஸ் ஆல் இன்னர் கிரிப். உள்ளுக்குள்ளே எதுலாம் பிடிச்சிட்டு இருக்குதோ அந்த பிடியெல்லாம் விட்டுறணும். முக்தி என்பது வெளியில் உள்ள கோட்டைகளை உடைப்பதனால் வருவது அல்ல. உள்ளுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கோமோ, ஆசைகள், அதிகாரங்கள், இச்சைகள், பயம், இந்த பிடிச்சு வச்சிருக்க விஷயத்தை விட்டுருங்க. உள்ளுக்குள்ள இருக்க அந்த நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய பிடி எப்போ தளருதோ அப்பொழுதுதான் ஆகாய மார்க்கம் ஓப்பன் ஆகுது. உள்ளுக்குள்ள எவ்வளோக்களோ பிடிப்பு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஆத்மா பந்தனத்தில் இருக்குது.
இந்த grip இருக்குல்ல, நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம் கையை வச்சு, அப்படி ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பிடியை விட்டால் தான் அவங்ககிட்ட வந்து நம்ம விடுபட முடியும். விட்டாதான் விடுபடும். யார் மேலேயும் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, அதை விட்டுருங்க. யாரோ ஒரு மனிதர்கிட்ட நிறைய ஆசைகள் இருக்குது, அதையும் விட்டுருங்க. அந்த பிடிப்பையும், ஏதோ ஒரு ஆசை என்னை வந்து ஓட வச்சுட்டு இருக்கு, என்னை பைத்தியமாக்கிட்டு இருக்குது, அந்த பிடியை விட்டுருங்க. அதை விட்டுருங்க. ட்ராப் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு வந்து யாருக்கிட்ட இருந்தும் எதுவுமே தேவையில்லை. எனக்கு புகழ் தேவையில்லை, எனக்கு யாருடைய ஒப்புதலும் எனக்கு தேவையில்லை, அக்னாலஜ்மெண்ட்டும் தேவையில்லை, எனக்கு எந்த ஒரு பொருளும் தேவையில்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இவங்க என்னை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இல்லை. உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பிடிச்சிட்ருக்குறோம். அந்த பிடியை தளர்த்துங்கள். அப்போ முக்தி ஆயிடுவீங்க, எல்லாத்துலேருந்து முக்தி அடைஞ்சிருவீங்க. இப்பொழுது இங்கு இந்த நேரம் முக்தர்களாகி விடுவோம், முக்தி நிலை அடைந்து விடுவோம். முக்தினா என்னது? எல்லாத்துலேருந்து விடுபடுறது தான் முக்தி. எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கிறோமோ அவ்வளோ அதிகமான வலி. விட்டுடுங்க, பிடியை விட்டு விடுங்கள். இந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க, அப்படியா பிடிக்குங்க, வேகமாக அமுத்துங்க. அதாவது கையில் வந்து ஒரு ரூபா காயினை வச்சு அப்படி அமுத்தி பிடிக்கிற மாதிரி, இல்லைனா எலுமிச்சை பழத்தை பிடிக்கிற மாதிரி அமுத்தி பிடிங்க. கண்ணை மூடுங்க, இன்னும் அழுத்தி பிடிங்க, இன்னும் அதிகமாக அமுத்துங்க, இன்னும் அமுத்துங்க, இன்னும் அழுத்தமா. இப்போ விடுங்க. விட்ட பிறகு கூட பாருங்கள், கை உடனே விரிய மாட்டேங்குது. கை என்ன சொல்லுது? நான் வேண்டாம், விட்டுறாத அப்படின்னு சொல்லுது. ஏன்னா மனசுக்கு என்ன, பந்தனத்தினுடைய பழக்கம் ஆயிடுச்சு, அடிமையாகவே இருந்து பழகி போயிடுச்சு. அதனால் அதை விட முடியல. பழக்கம் வந்து ஒருத்தரை விடாது. சொல்கிறாங்க நான் பந்தனத்திலேருந்து விடுபட விரும்புகிறேன் அப்படின்ட்டு, ஆனாலும் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது? பந்தனம் தான் பிடிச்சிருக்கு. பந்தனத்தில் தான் ஒரு பாதுகாப்பை அனுபவம் பண்ணுறாங்க. டைமுக்கு வந்து சாப்பாடு கிடச்சிரும். ஒரு புறா வந்து இல்லை ஒரு கிளியோ கூண்டில் இருக்குது அப்படின்னா அது பந்தனத்தில் இருக்குது, அப்படி தானே? அப்போ அது அங்கே பந்தனத்தில் இருந்ததுன்னா டைம் சாப்பாடு கிடைக்குது. அதுக்கு உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வெளியில் பறந்து போனால் ஆகாயத்தில் புயல் இருக்குது, எவ்வளோ புயல், மழை, வெள்ளம் இருக்குது. எதிரிகள் இருக்காங்க நிறைய பேர். எதிரிகள் எப்போ வேணாலும் இவங்களை சாப்பிட்றலாம், கிளியை. பேராபத்துக்கள் நிறைந்திருக்கிறது. ஆபத்துக்கள் நமக்கு வேண்டாம் சாமி. பாதுகாப்பான இடத்துல எப்போவுமே நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் அது வெளிப்படுறதே இல்லை. 3வது, என்டர் சைலன்ஸ் கம்ப்ளீட்லி. முழுமையான அமைதிக்குள் நுழையுங்கள். எப்பொழுது மனதின் எண்ணங்கள் சாந்தமாகி விடுகின்றதோ அப்பொழுது ஆத்மா பெட்ரோல் நிரப்பி மேல் நோக்கி பறக்கிறது. உள்ளுக்குள்ளே எவ்வளோக்களோ மௌனமாகுமோ அந்த அளவு ஆத்மா பறக்கும் நிலை அனுபவமாகும், பறந்து செல்லும். நியூ ஃப்ளைட். நம்ம எது வரைக்கும் பேச்சிலே இருக்கிறோம், எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம பறக்க முடியாது, கீழே தான் இருக்கும். அதனால் நம்மளுடைய தினச்சரியத்தில் நடுவாக டைம் எடுத்து சைலன்ஸ் ஜோனில் நம்ம என்ட்ரு ஆகணும். ஒன்றுமே செய்யாதுங்க, அப்படியே அமைதியாக இருந்துருங்க. பேசவும் செய்ய வேண்டாம், நினைக்கவும் செய்ய வேண்டாம், படிக்கவும் செய்ய வேண்டாம். வெறும் மௌனம் மட்டுமே. இந்த மௌனம் நம்மை பல விஷயங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும், முக்தி கொடுக்கும். இந்த பயிற்சியானது சுபாவமாகவே மாறிவிட வேண்டும், இயற்கையானதாகவே ஆயிடணும். ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் ஒரு புக்கு இருக்குது, குவைட் அப்படின்னு. அதில் வந்து அந்த பெண் ரைட்டர் வந்து எழுதியிருக்காங்க, நீங்கள் வந்து மௌனமாக இருங்க அப்படின்னு. அந்த மேற்கத்திய நாடுகளில், ஃபாரினில் வந்து இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறத வீக்னஸ்ன்னு சொல்கிறாங்க. மௌனமாக அமைதியாக இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப வீக்கானவங்க அப்படின்றாங்க. இப்போ சின்ன வயசில் வந்து ஸ்கூலில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்களாம் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ வந்து சைலன்ஸாகவே இருக்க, பேச மாட்டேங்கிற, வாயை மூடிட்டே இருக்க, ஏதாவது பேசு, மிங்கிள் ஆகு, எல்லாருக்கூடைய பழகு, ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கு, என்ன நீ அமைதியாகவே இருக்கிற, ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிற, பேசு. அந்த எழுத்தாளர் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப துக்கம் இருந்தது. அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறது
அதன் மூலமாக நான் எல்லாரும் கூட மிங்கிள் ஆகிற மாதிரி. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது, இந்த சைலன்ஸு வந்து சாதாரணம் கிடையாது, ஒரு சக்தி அப்படின்னு. அதை வந்து கிரியேட்டிவ் சைலன்ஸாக மாற்றிக்கணும், அதுதான் முக்கியம். ஓவராக பேசிகிட்டே இருக்கிறது கூட மிகப்பெரிய ஒரு பலவீனம் உண்மையிலே சொன்ன போனால். அதாவது சைலன்ஸினுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் புக்கு அப்படின்னா அந்த குவைட் புக்கு தான், QUIT அப்படிங்கிற புக்கு. மௌனம், மௌனத்தில்தான் முக்தியின் வாசல்கள் திறக்கின்றன. எந்த அளவு மனிதர்கள் வெளிமுகத்தில் இருக்காங்க, வெளியில் அவங்களுக்கு அவார்ட்ஸ் கிடைக்கலாம், புகழ் ஏற்படலாம், ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவங்க காலியாக தான் இருக்காங்க, எம்டி, ஒன்றுமே இல்லை, காற்றடைத்த பை. அடுத்தது லாஸ்ட்டு 4வது, எக்ஸ்பேண்ட் பியாண்ட் ஈகோ. அகங்காரத்தை தாண்டி செல்லுங்கள், அகங்காரத்தை கடந்து செல்லுங்கள். இந்த நான் அப்படிங்கிற சின்ன விஷயத்தை தாண்டி நம்ம பார்க்கணும், யோசிக்கணும். உலக நாடகத்தில் என்ன நடக்குது, நான் எவ்வளோ சின்ன ஆள், எவ்வளோ சிறிய புள்ளி, நான் எவ்வளோ சின்னவன், நான் எனக்கு எவ்வளோ கொஞ்சம் தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சது கூட கொஞ்சம்தான், கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். மகான் அலெக்சாண்டர் இருக்கார்ல, அவர் ஒரு தடவை ஒரு ஆளை கூப்பிட்டாரு, அவர்கிட்ட கேட்குறாரு, நீ பகவானை தெரிந்து விட்டாயாமே, நீ உண்மையிலே பகவானை தெரிந்து விட்டாயா, அறிந்து விட்டாயா, புரிந்து விட்டாயா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு ஆமாம் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு 24 மணி நேரம் கொடுங்க, நான் அப்புறம் வரேன், அப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். 24 மணி நேரம் கொடுக்குறாரு அலெக்சாண்டர். அப்புறம் கேட்குறாரு, சொல்லு நீ பகவானை தெரிந்திருக்கிறாயா? அவர் கேட்குறாரு, எனக்கு இன்னொரு 7 நாள் வேணுங்க. 7 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் 7 நாளைக்கு அப்புறம் அவரை கூப்பிடுறாங்க, மறுபடியும் வராரு. அப்போ சிகந்தர் மகான் மகான் அலெக்சாண்டர் கேட்குறாரு, பகவானை அறிந்து கொண்டாயா, புரிந்து கொண்டாயா, தெரிந்து கொண்டாயா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இன்னும் எனக்கு 1 வருஷம் வேணும், அப்புறம் வந்து சொல்கிறேன். அலெக்சாண்டருக்கு வந்து கோபம் வருது, நீ உனக்கு தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சுக்கிட்டியா இல்லையா, ஃபஸ்ட்டு அதை சொல்லு, என் டைமை வேஸ்ட் பண்ணாத, சொல்லிவிட்டேன். அவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறது, நான் எவ்வளோ அவரை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறனோ அந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கும் போது தான் இன்னும் தெரியலை, இன்னும் தெரிஞ்சுக்கல அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய என் முன்னாடி வந்து நிற்குது. தி அன்னோன். முதல்ல நான் நினச்சேன் 7 நாள், ஃபஸ்ட்டு 24 மணி நேரத்தில் நான் யோசித்து அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நினச்சேன் 7 நாளையில் யோசித்து அவரை பற்றி நல்லா புரிஞ்சுப்பேன் அப்படின்னு நினச்சேன். முதல்ல 1 நாள் வாங்கிட்டேன்னா அப்புறம் 7 நாள். இப்போ 1 வருஷம் திங்க் பண்ண பிறகு எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரை பற்றி நான் தெரிஞ்சுப்பேனா மாட்டேனா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. சத்தியத்தை நோக்கிய பயணத்தில் நம்ம எவ்வளோ ஆழத்தில் போகிறோமோ போக போக தெரியறது அது இன்னும் ஆழத்தில் இருக்குது, இன்னும் ஆழமாக இருக்குது, இன்னும் ஆழமாக இருக்குது, இன்னும் விஸ்தாரமாக இருக்குது. எவ்வளோக்களோ அவ்வியக்த முறையை நம்ம படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை சிந்தனையின் ஆழத்தில் போக 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 நமக்கு என்ன தோணுது, நமக்கு ஒன்றுமே தெரியலை. இது வரைக்கும் ஒன்றும் தெரியாத மக்களாக தான் இருந்திருக்கிறோம். ABCD கூட தெரியல அப்படிங்கிறது தான் நமக்கு புரிய வருது. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த 3-4 விஷயங்களை எப்போவுமே ஆன்லேயே வச்சுருக்கிறோம், ஆஃப் பண்ணிடக்கூடாது. அதில் ஃபஸ்ட்டு பிரம்மச்சரியம், 2வது வந்து போஜன், 3வது வந்து பிரம்ம முகூர்த்தம், அமிர்த விளையோகா, தூய்மை, அப்புறம் உணவு. இந்த 3 சாதனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் இன்னும் ஆழமாக போயிட்டே இருங்க. அமிர்த வேலையினுடைய ஆழத்தில் போங்க, இன்னும் ஆழமாக போங்க, அதிலே போயிட்டே இருங்க. உள்ள உணவினுடைய ஆழத்தில் போங்க, இன்னும் டீப்பில் போங்க. பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். சமைத்த உணவுகளை சாப்பிட்டு பாருங்கள், அதனுடைய ரிசல்ட்டை பாருங்கள். சமைக்காத உணவுகளை சாப்பிட்டு பாருங்கள், அதனுடைய ரிசல்ட்டை பாருங்கள். சாலிட் சாப்பிடுங்க, அப்புறம் லிக்விட் சாப்பிடுங்க, 2க்கும் வித்தியாசத்தை பாருங்கள். 100% ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு பாருங்கள், 100% குக்குடில் சமைச்ச உணவை சாப்பிட்டு பாருங்கள், 100% ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு பாருங்கள். சமைக்காத உணவு ஹெல்த்துக்காகவும் இல்லை, வெயிட் லாஸுக்காகவும் இல்லை, டிடாக்ஸு நச்சுக்கள் இல்லாமல் பண்ணுறதுக்காகவும் இல்லை.
இதெல்லாம் நம்ம எதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எப்படி நம்ம சின்ன சின்னதாக பொடி பொடியாக எழுதும்போது நம்மளுடைய மன ஒரு நிலை வந்து இவ்வளோ அதிகமாயிடுச்சுல்ல. முரளி எடுங்க, அதை பொடி பொடியாக எழுதுங்க, ஃபுல் முரளியும் எழுதுங்க, சின்ன எழுத்துல ஒரே பேஜில் வந்துடலாம் ஒரு முரளி, முழு முரளியும். இல்லைன்னா அரை பேஜ்லேயே வரைக்கும் எழுதுங்க, அவ்வளோ சின்னதாக எழுதுங்க. தானாகவே மனசு ஒருநிலைப்பட்டுரும். இந்த இடத்துல புது புது ஆராய்ச்சிகள், புது புது கண்டுபிடிப்புகளை நமக்கு கொடுக்கிறது. அதனால் இந்த 3 விஷயத்துலையும் நிரந்தரமாக ஆராய்ச்சி போயிட்டே இருக்கணும். பிரம்மச்சரியம், பிரம்ம முகூர்த்தம், அமிர்த வேலை யோகா, அப்புறம் போஜனம், சாப்பாடு. பி. யாருமே சொல்ல முடியாது என்னோடது எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டேன் 100% அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்னும் டீப்பில் போயிட்டே இருக்கும். என்ட்லெஸ், தி அன்னோன். சாப்பாட்டுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருங்க. நம்ம மனநிலையை வந்து ஒவ்வொரு உணவு பொறுத்தும் எப்படி மாறுது. அமிர்த வேலையை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருங்க அதில். அப்புறம் பிரம்மச்சரியத்தின் மேலே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம 4 சூத்திரங்கள் பார்த்தோம். நிகழ்காலத்தை எதிர்கொள்ளுங்கள். என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோம் நம்மளை சுற்றி, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஓட மாட்டேன், பயந்து ஓட மாட்டேன். என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ அதுதான் சத்தியமானது. என்னுடைய மனசு ரொம்ப லோ லெவலில் இருக்குது, அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்தது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிடிப்பை விட்டு விடுங்கள். ஆத்மாக்களை விட்டுருங்க ப்ளீஸ். யாரை நீங்கள் அன்புன்னு பிடிச்சி வச்சிட்ருக்கீங்களோ அவங்க, நீங்கள் பிடிச்சது அவங்க கையை இல்லை, அவங்க கழுத்தை. ஏன் மோமே, ஏன் மொவா அப்படி நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க, கையை கட்டியாக பிடிச்சிட்ருக்கீங்க, டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. பார்க்க போனால் நீங்கள் அவங்க கையை பிடிக்கல, அவங்க கழுத்தை பிடிச்சிட்டீங்க. சாகடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு முக்தி கொடுத்துருங்க. பாவம், யார் மேலே எனக்கு அதிகாரத்தை நான் அதிகாரம் செலுத்த விரும்புகிறேன், அதிகாரம் பண்ணுறேன், ஏன் என்னுடையவங்க அப்படின்ட்டு. 3வது, சைலன்ஸ் சோனுக்குள்ளே என்ட்ராகுங்க. என்ட்ரிங் த சைலன்ஸ் சோன். மௌனம், சுப், சைலன்ஸ், சுப், மௌனம், சுப், நிசப்தம். அடுத்து 4வது என்ன பார்த்தோம், இந்த சின்னஞ்சிறிய நான் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தையும் தாண்டி, ஹிந்தியில் மே அப்படின்னு ஒரே வார்த்தை தான் மே. அந்த எல்லா ஒரு வார்த்தை தானே, ஒரு எழுத்து. அதே அந்த ஒரு எழுத்தை தாண்டி முழு உலகமே இருக்குது. அதை பாருங்கள். இந்த உலகம் எவ்வளவு பறந்து விரிந்து படர்ந்து இருக்கிறது. அதில் நான் தமா துண்டு, கண்ணுக்கே தெரியாத ஒரு புள்ளி. நான் செய்கிறேன், நான் பண்ணேன், நான் தான் எல்லாமே. நான் என்ன செய்கிறேனோ உண்மையிலேயே அது ஒரு துளி கூட இல்லை. ஒரு துளியிலையும் 100ஆக பிரித்தா அது அதில் வரக்கூடிய ஒரு புதுளி கூட இல்லை. ஒன்றுமே செய்யலை. நான் என்னத்தை செஞ்சுட்டேன்? நான் ஒன்றுமே செய்யலை. நமக்குள்ள இருக்க திறமைகள் ஒன்றுமே இல்லை. ஐ பிகன், இன்றிலிருந்து நான் தொடங்குகிறேன் என்னுடைய மாற்றத்தின் பாதையை, மாற்றத்தின் குறிக்கோளை இன்றிலிருந்து துவங்குகிறேன். ஓம் சாந்தி. அன்பு கடல் பாபா கிடைத்து விட்டார், எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு நீந்துங்கள். அன்பு கடல் பாபா கிடைத்து விட்டார், எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு நீந்துங்கள். அன்பு கடல் பாபா கிடைத்து விட்டார், எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு நீந்துங்கள். அன்பு கடல் பாபா கிடைத்து விட்டார், எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு நீந்துங்கள். அன்பு கடல் பாபா கிடைத்து விட்டார், எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு நீந்துங்கள். அன்பு கடல் பாபா
அன்பு